안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவாங் சன்சகே. நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுகா எஃப்எஃப் மை மியா மாஃபியா ஷார்ட் 5 அண்ட் ஃபைனல் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. யார் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஷார்ட்டில் வந்து ஜோஜோன் வந்து நியா கிட்ட சொல்லியிருப்பாரு, அதாவது உங்கள் அப்பா வந்து ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லி, அது நியாவோட அப்பா பேர் ஸ்டீஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் இப்போது இந்த 4th ஷார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அதில் காட்ஃபாதரோட நேமும் வந்து ஸ்டீஃபன்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ஸ்டீஃபன்கிறது நியாவோட டேடோட நேம் தான். நியா ஆண்டினா அவங்களோட டேடோட நேம் தான். நான் தான் தப்பாக மாற்றி சொல்லிட்டேன். காட்ஃபாதரோட நேம் வந்து ஜார்ஜ். ஓகே, சாரி, நான் தான் தப்பாக மாற்றி சொல்லிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் ஸ்டீஃபன் சொல்லிட்டேன், சாரி. இதுக்கப்புறமேட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காட்ஃபாதரோட நேம் ஜார்ஜ். ஓகே ஓகே. ஸ்டோரிகளை பார்த்துக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வியூ பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணா 10 years பேக். ஸ்டீஃபன், என்னடா இதுக்குடா அப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? இப்படி குடிக்கிற அளவுக்கு என்னாச்சு? எப்பவும் நாங்களே ஃபோர்ஸ் பண்ணக்கூட, பார்ட்டி அரேஞ்ச் பண்ணக்கூட, இல்லை நான் வரல, என் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, பொண்டாட்டிங்களுக்கு பிடிக்காது, ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போவேன். இப்போ என்னடா இப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? இப்படி குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? மச்சான் கையெடு. எனக்கு அவ்வளோதாண்டா மரியாதையாக சொல்லும்போதே கையை எடு மைக்கேல். முடியாது. எதுக்கு இப்படி உட்காந்து குடிக்கிற? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் எனக்கு? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்டா. ஏன் பொண்ணுங்க மேலே கை வைக்கிறானுங்க? ஸ்டீஃபனோட பொண்ணுங்க மேலே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? விட மாட்டேன்டா. அங்கே இருந்த ஒருத்தனையும் விட மாட்டேன். கை வச்சாங்கல்ல, யாருன்னு காட்டுறேன். ஸ்டீஃபன் யாருன்னு காட்டுறேன்டா. நீ காட்டின வரைக்கும் போதும், ஃபஸ்ட்டு அதை என்கிட்ட குடுறா அப்படிங்கிற மாதிரி ஜார்ஜ் தான் இங்கே ஸ்டீஃபன் கையிலேருந்து அந்த சரக்கு பாட்டிலை வாங்குறாரு. மச்சா, என்னடா உனக்கும் சரக்கு வேணுமா? நான் மச்சான் குடி, அன்னைக்கு இல்லாததா அப்படின்ற மாதிரி இங்கே ஜார்ஜை பிடிச்சி வாயிலே அந்த பாட்டிலை வந்து அண்ணாத்துறாரு. இங்கே யார்? மைக்கேல் தான். டெலூசு பயல, என்னடா பண்ற? அவனை நிறுத்து ஸ்டீஃபன், போதும் நிறுத்துட்டு அவனோட பைத்தியக்காரத்தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அவரோட கையில இருந்து அந்த பாட்டிலை வாங்குறாரு. இங்க மைக்கேல் யாருன்னா சுகா அண்ட் யோன், இல்லை யோங்கி அண்ட் யோன். ஓகே, அவங்களோட ஃபாதர் நேம் வந்து மைக்கேல். ஓகே ஓகே, பேக் டு த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து அந்த பாட்டிலை வாங்குறாரு. என்ன பைத்தியமா? நானா? ஆமாண்டா, நான் பைத்தியம்தான். என் குடும்பத்து மேலே நான் பைத்தியம்தான்டா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது. 2 பசங்க, இவனுக்கு ஃபேமிலியே கிடையாது. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் அப்படியா? என் பொண்ணுங்களை நினச்சி நான் ஒரு நாளும் பயப்படுறேன். இந்த பயத்தில் பைத்தியக்காரத்தனமா? ஆமாம் மச்சான், பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். அவங்க என்ன உன் பசங்க மேலே கை வச்சானுங்க? நீ பயப்படுறதுக்கு என் பொண்ணுங்க மேலே தானே கை வச்சானுங்க. அவனுக்கு நான் பைத்தியமாக தான்டா தெரிவேன். நான் பண்ணுறது எல்லாம் அவனுக்கு பைத்தியமாக தான் தெரியும். நான் பைத்தியம்தான் மச்சான் அப்படின்னு சொல்லி இங்கே இவர் வளரிட்டு இருக்காரு. இங்கே மைக்கேல் தான் கோமா இங்கே ஸ்டீஃபன் கிட்ட வராரு. அப்போது ஜார்ஜ் தான் மைக்கேலை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. விடுடா அவனை. டீ, அவன் தான் கோவத்தில் குடிச்சிட்டு வளர்றான்னு நீ அவன் பேசுறதை கேட்டு கோவப்படுற. கொஞ்சம் அமைதியாக இருடா. ஆளுக்கு இப்படி அடிச்சுட்டு சாவாதீங்கடா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. டீ, இப்போ வாயை மூட போறியா இல்லையா?
முடியாது. என்ன பண்ணுவேன்? இப்பதான்டா புரியுது. உன் தங்கச்சியை நான் கூட்டிட்டு ஓடிட்டேன்னு. அந்த காலத்துல இப்ப என் மேல காமிக்கிறியா? இப்ப காமிக்கிறியா? நீ சரியான சைக்கோடா. எது? நான் சைக்கோ? ஆமா, நீ தான் சைக்கோ. நானா சைக்கோ? என் பேர் ஸ்டீஃபன் தானே சார்ஜ். சொல்லு மச்சான். ஆமாண்டா, நீ ஸ்டீஃபன் தான். ஆ, அவன் தானே மைக்கேல். ஆமாண்டா, அவன் நீ தான் சைக்கோ. சைக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் இவனை இங்கே விட்டீங்க, நான் விட்டியே கொண்டுருவேன்டா இவனை. ஷிகா, இது யோங்கிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னதும் சார்ஜும், மாமா என்ன விஷயம்? டேய் ஒரு நிமிஷம் நீ டெரஸ்க்கு வா அப்படின்னு சொன்னதும் அவரும், ஏ மாப்பிள்ள வா 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 வா. என்னடா மாமா பார்க்க வந்திருக்கேன். என்னப்பா ஓவர் ஆயிடுச்சு போல. ஆமாண்டா, அந்த தருதலி ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு வா. நீ பொண்டாட்டி என்னமோ நான் தான் ஊற்றி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட ஏறுவா. சரிப்பா. மாமா வாங்க போகலாம். போகலாம் போகலாம் மாப்பிள்ள போகலாம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. இருக்கிறானே உங்கள் அப்பன். அப்பனா நம்பாத, நல்லவனே கிடையாதுடா. நீ ஏமாத்திடுவான். நீ எதுவும் கவலைப்படாத மாமா, நான் இருக்கேன். நான் உனக்கு என் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே மாமா, ஓகே ஓகே. அத்தை ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டு இருக்காங்க, போலாமா? ஓ ஆமா, என் பொண்டாட்டிக்கு என் மேலே அவ்வளோ லவ். மாமா பெஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிகா கூட தான் காரில் ஏறி உட்கார்றாரு. வர வழி ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே வர்றாரு. ஷிகாவுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். இங்கே மைக்கேல், ஜார்ஜ் அண்ட் ஸ்டீஃபன் 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக அவங்க நியாவோட மம்மி இருக்காங்க இல்லையா, அவங்க மம்மி யாருன்னா மைக்கேலோட ஓன் சிஸ்டர் தான். அவங்க வந்து காலேஜ் படிக்கக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து ஸ்டீஃபன் வந்து மைக்கேல் வீட்டுக்கு வருவார். அப்படி வரக்குள்ளே வந்து உங்கள் மம்மிக்கும் உங்கள் டேடிக்கும் வந்து லவ் ஆகிடுச்சு. மைக்கேல் வீட்டில் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி நிமிஷத்தில் வேறு வழியே இல்லாமல் தான் ஸ்டீஃபனுக்கு வந்து உங்கள் மம்மியை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் 2 months உங்கள் மம்மியோட ஸ்டமக்கில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் வெளியே தெரிய வரக்குள்ளே சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து உங்கள் டேடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய கலவரம் பண்ணி தான் வந்து ஸ்டீஃபன் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார் உங்கள் மம்மியை. அது கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் வரைக்குமே வந்து ஸ்டீஃபனுக்கும் சரி மைக்கேலுக்கும் சரி சுத்தமாக கான்டாக்ட் எதுவுமே இருந்திருக்காது. ஸ்டீஃபன் வந்து மைக்கேலை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அவர் கோவத்தில் வந்து முறுக்கிட்டு போகிறது, பேசாமல் போகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்ததுக்கப்புறமேட்டு எல்லோரும் அப்படியே அந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் இப்போ ஒன்றா இருக்கீங்க. ஸோ அவர் பேசினதும் அதை பற்றி தான் பேசியிருப்பார். ஒரு வழியா ஷிகா அதாவது ஸ்டீஃபனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. மாமா என்ன மாப்பிள்ள? மாமா வீடு வந்துருச்சு, இறங்கு மாமா. அதுக்குள்ளே வந்துடுச்சா? நான் வரேன் மாப்பிள்ள, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் பொண்ணு உனக்கு தான். மாமா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஹே, உன் மாமா உங்கள் அப்பா மாதிரி சேடி சைக்கோ கிடையாதுடா. லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் மாப்பிள்ள, தெரியுமாம்மா? வா. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என் பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுனாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. என் பொண்ணு உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. இங்கே ஷிகா சிரிச்சுக்கிட்டே, நீ ஓகே சொல்லி என்னையா பண்ணுறது? பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாளே. என் மாப்பிள்ள கேட்கல. ஒன்றும் இல்லை மாமா, வாங்க போகலாம். எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாமா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. தேங்க்ஸ் மாப்பிள்ள, தேங்க்ஸு. அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா இப்போ காலிங் பெல் தான் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணா, ஹாய் மாம்ஸ், வாட் யூர் சர்ப்ரைஸ்? என்ன விஷயம்? இந்த டெலிவரி பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்பா மா இங்கே வந்து பாரு, உனக்கு ஒரு கியூட் கிஃப்ட் வந்திருக்கு. எனக்கு கிஃப்டா? எனக்கா? யார் அனுப்பியிருப்பா? ஐயோ சின்னையா, நீ சின்ன எப்படி நிற்கிற? பொண்டாட்டி, love you so much.
ஆமா மிஸ் பண்ணியா? மாமா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்க மம்மியோட லிப்ஸ்ல ஒரு கிஸ் பண்றாரு. ஐயோ அத்தனை ஏதோ பாக்கல அப்படின்ற மாதிரி சுகர் திரும்பிக்கிறாரு. இங்க டீனாவும் நானும் ஏதோ பாக்கலாமா, சூ சின்னையா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க, பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமா இருக்கு, முதல்ல வந்து சேரு அப்படின்னு சொல்லி இங்க உங்க அப்பாவை தான் கூட்டிட்டு மேல போறாங்க. ஏய் என் பொண்ணு எதுவும் நினச்சிக்க மாட்டாடி, எல்லாம் அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போற அவங்கள. அஷோ நான் வளர்றேன். உங்க மம்மி உங்க டேடியை கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு கோட்டு டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டு கீழே வராங்க. இங்க டீனாவும் சுகாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே யாழ் என்ன பண்றாரு? அவன் வீட்டில் தான் இருக்கான். என்ன மாமா வரக்குள்ள அவரே கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, அவன் தான் உன்னை பார்த்தாலே பயப்படுறான், அவன் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான், அப்புறம் நான் என்ன பண்றது? அப்படி என்னடி பண்ணேன் எங்க அண்ணனை, உன்னை பார்த்தாலே பயப்படுறான். அதெல்லாம் எப்படி மாமா உங்ககிட்ட சொல்ல முடியும்? அம்மா யாழுங்க மேலே ரூம்லையா? இல்லை இல்லை, பால்கனியில் தான் ஃப்ரெண்டு கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டு. இது ஆ என்னடி சொல்கிற? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், வேணா நீ போய் கிளியர் பண்ணிக்கோ. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா மேலே தான் போகிறாரு. நீங்கள் தான் பால்கனிட்ட நின்று உங்கள் ஃபோனில் தான் உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே சுகா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு வித கோத்தோட மேலே வந்திருப்பாரு. எங்களை பார்த்ததுமே சார் ஃப்ளாட் அவுட்டு உங்களே மேமாந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. கொல்றாளே யோஷ் ஸ்டீஃபனு, நீ பெத்த பொண்ணாயா இது? எவ்வளோ அழகா இருக்காளே. என்கிட்ட பேசணுன்னா அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. யார் கூட இவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா? வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்ககிட்ட வராரு. இப்போ டக்குன்னு உங்க போனை பிடுங்கி, இடையூறுக்கு மன்னிக்கவும், தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது அவர்களின் வருங்கால கணவரோடு பிஸியாக இருப்பதால் தயவு கொண்டு தாங்கள் காலையில் அழைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இங்க நீங்க தான் ஹலோ மிஸ்டர் மியாவ், இங்க என்ன பண்றீங்க? ஏதாச்சும் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், நீ தான் ஒத்தே வர மாட்டேங்கிறியே. மிஸ்டர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? முடியாது, நான் ஏன் தள்ளி நிற்கணும்? கட்ட பேத்தாத யோங்கி, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எட்ட போகலான்ட்டு போகிறீங்க. ஏய் சின்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற. சின்ன ஜின்னு வந்து ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாட்டி கூட ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற, வந்து பார்க்க மாட்டேங்கிற, ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிற. பண்ணிட்டா மட்டும் ரிப்ளை பண்ணிடுவியா, இல்லை ஃபோன் பண்ண மட்டும் அட்டன் பண்ணி தான் பேச போறியா? என்னோட ஃபோன் காலே பிக் பண்ணாத உடனே நான் ஏன்டா வந்து நேரில் பார்க்கணும்? செம்ம டென்ஷனில் இருக்கேன், கொஞ்சம் விடு. முடியாது, நான் ஏன் விடணும்? ஷோங்கி கொஞ்சம் விடு, உனக்கு என்னை விட அந்த பிஸ்னஸ் தானே முக்கியம், போய் அந்த பிஸ்னஸே பாருப்பா, இதுக்கு என்னெல்லாம் தேடி வர? எங்கே வேணாலும் போ, ஆனால் என்கிட்ட வராது. ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை டைட் பண்ணுறாரு. கொஞ்சம் விடு யோங்கி. முடியாது. எங்கே வேணா போனா அது எப்படி முடியும்? நீ இருக்கும்போது நான் இதுக்கிட்ட வேற எங்கேயே போகணும்? ஓ இன்னைக்கு ஞாபகம்லாம் இருக்கா? இருக்கே, சும்மா நிறைய இருக்கு, கட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்ககிட்ட வராரு. கிஸ் பலான்னு சொல்லிட்டு அப்போ உங்க மம்மி தான் சுகாவை கூப்பிடுறாங்க. நீங்க சிரிக்கிறீங்க. இன்னும் நல்லா சிரிச்சுக்கடி. ஒரு பக்கம் நீ படுத்து, இன்னொரு பக்கம் உங்க அம்மா. ஐயோ என்னால முடியலடி சத்தியமா. சரி சரி, உங்க அத்தை தானே கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளுங்க, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்னத்த எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்கப்பா இருந்தேன்? மேலே தான் தான் இருந்தேன். மேலையா? மேலே என்ன பண்ணிட்டு இருந்த? எங்க பண்ண விட்டீங்க, அதான் பாதிலே கூப்பிட்டு கெடுத்துட்டீங்களே. என்னப்பா கேட்கல. ஒன்றும் இல்லத்த, நீயா பார்த்த, சும்மா பேசிட்டு இருந்தேன், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம் சாப்பிட்டியா நீ? இல்லத்த. ஏண்டா பசிக்கலையா? பசிக்குது தான், சாப்பிட வேண்டியதானே. சாப்பிடணும் தான், எங்க உங்கள் பொண்ணை தான் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி சுகா அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே சொல்கிறாரு. இங்கே டீனாவுக்கு புரிஞ்சிருச்சு, அவள் வைடேஸில் சுகாவையும் அவங்களையும் தான் பார்த்துட்டு இருக்கா. ரைட் ரைட்,
நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன கொடுக்க மாட்டேங்கிறாளா? அவ கிடக்குறப்பா, அவ என்ன கொடுக்கறது? நான் உனக்கு தரேன், நீ உட்காரு, நான் சாப்பாடு போடுறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க. இங்க சிகா தான் ஐயோ அத்தை அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அட் சேம் டைம் இங்க சாப்பிட்டுட்டு இருந்த டீனாவுக்கு பொறையிருது. ஏண்டி எருமை, பார்த்து சாப்பிடு, விக்கி செத்துறாத. சரிம்மா சரி அப்படின்ற மாதிரி அவதான் வைடஸ்ல சுகாவை பாக்குற. நீ எதுக்குடா கத்துற? இல்லத்த அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏண்டா நான் போட்டா சாப்பிட மாட்டியா? ஐயோ அத்தை, அது நீங்களே கொடுக்க கூடாது, உங்க பொண்ணு தான் கொடுக்கணும். அப்படி என்ன சாப்பாடு அது? அது 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 ஒரு சாப்பாடு, விடுங்கத்த. சரித்த, எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இங்க உங்க அம்மா தான் டேய் யோங்கி நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஏனத்த ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தான் இவங்க ஏதோ செஞ்சிருப்பாங்க போல. இங்க குழம்பு தான் கொடுத்து விடுறாங்க ஒரு டிஃபன் பாக்ஸில். உங்கள் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை தான் அனுப்புகிறாங்க. நாளை போல் உங்கள் அம்மா உங்களையே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்து முறைக்கிறாங்க. என்னடி கொழுப்பா, 8 வச்சா 10 ஸ்டெப்பு கூட வராது, இந்த இருக்கிற வாசல்கிட்ட கொண்டு போய் கொடுக்க உனக்கு வலிக்குதோ அப்படின்னு சொல்லி உங்களை கத்துறாங்க. சரி சரி கத்தாத, கொண்டு போய் கொடுக்குறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்களும் போறீங்க. பார்த்தா சுகா கார்லேயே போய் உட்காந்துட்டாரு, காரில் போய் நிற்கிறாரு. நீங்களும் போறீங்க, அதை சுகா கிட்ட கொடுக்குறீங்க. என்னது? குழம்பு. எனக்கு ஒன்று வேணாம். ஐயே சார், இது உங்களுக்கு கிடையாது, யோன் மாமாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுகா கையில் கொடுக்குறீங்க. அவர் ஒரு மாதிரி கோவமாயிட்டு அந்த குழம்பு வாங்கி உள்ள வைக்கிறாரு. அப்புறம் நான் போட்டா கிளம்பு. நிஜமா நான் போயிடுவேண்டி. கிளம்புங்க சார். நீ சாரிடி, சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் முடியல. சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போய் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவுக்கு அது ஒரு மாதிரி இன்னும் கடுப்பாகுது. அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் ஃபோன் கால் வந்துச்சுன்னா உடனே அட்டன் பண்ணிவிடுவேன். பிஸியாக இருந்தால் கூட நான் மீட்டிங்கில் இருக்கமான்னு அட்டன் பண்ணி சொல்லிட்டு தான் கட் பண்ணுவேன். மெசேஜ் வந்துச்சுன்னா 5 செகண்டில் ரிப்ளை பண்ணிவிடுவேன், 2 செகண்டில் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுக்கப்புறமேட்டு நான் அவாய்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சது சத்தியமாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சரி கண்ணை மூடு. எதுக்குடி கண்ணை மூடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதும் சரி சரி ஓகே ஓகே கோப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் சிவா கிட்ட வந்து அவரோட சீக்ஸில் கிஸ் பண்ணிடுறீ. என்னது இது? ஹலோ, அவ்வளோதான் கொடுக்க முடியும், இப்போ கிளம்பு. நீயா போயா, நீயா கோமேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்கள் போகிற சுகாவே பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே நீங்களும் பேக் டு உங்கள் ஹோம்க்கு போயிடுறீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இப்போது உங்கள் மாமா அண்ட் ஜார்ஜ் அப்புறம் உங்கள் அப்பா 3 பேரும் தான் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்காங்க. இப்போது அவங்களோட பிஏ தான் வாங்க சார், எங்கே இருக்கோம்? பேஸ்மெண்ட்டில் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ 3 பேரும் அந்த பேஸ்மெண்ட்குள்ளே தான் போகிறாங்க. போய் அங்கே 3 பேருமே ஷேர் போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப கெத்தாக மாசாக உட்காடுறாங்க. உங்கள் அப்பா கண்ணில் அவ்வளோ கோபம், அவ்வளோ கோபத்தோடே ஒரு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பார்க்குறாங்க. அங்கே அந்த பர்சனை பார்த்தா அவர் ஒரு 2 கையும் கட்டியிருக்கு, ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் தொங்கிட்டு இருக்காரு. அந்த கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த ரோப்போட சப்போர்ட்டில் தொங்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸ் பாடி ஃபுல்லாமே பிளட்டு அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக, ரொம்ப மோசமாக அடிச்சிருக்காங்க. அவர் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ அவரோட பெயினை கூட கத்தி அவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்பவே டயர்டாக, எனர்ஜிலெஸ்ஸாக, சோலே இல்லாத மாதிரி இருக்காரு. இப்போ உங்கள் அப்பா தான் வாட்டர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதுமே ஒரு 2 பர்சன் அவங்க கையில் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த பர்சனோட மூஞ்சில் அடிக்கிறாங்க. அவரும் லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா முன்னாடி அவங்க அப்பா தான் உட்காந்துருக்காரு. இப்போது அவருக்கு அந்த தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுக்குறாங்க. இப்போது அந்த நிலைமையில கூட அந்த பர்சன் உங்கள் அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறாரு. என்ன ஸ்டீஃபன், ஒரு வழியா என்னை கண்டுபிடிச்சிட்ட போல, பயமா? என்னை பார்த்து பயப்படுறியா என்ன அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா தான்
கட்டியிருக்கிற ரோப்பை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ரிமூவ் பண்ணதும் பொத்துன்னு கீழே விழுறாரு. அவரை ஒரு சேர் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ இங்கே சார்ஜ் தான். டே, உனக்கு உனக்கு என்ன திமிரா? என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன்னா நல்லா தானே இருந்த, நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஸ்டீஃபனோட பொண்ணுங்க மேலே கை வச்சிருப்ப. ஹே, நான் ஏன் பண்ணது ஸ்டீஃபனுக்கு தான்டா. தெரியாமல் அவங்க பொண்ணுங்க வந்து மாட்டிட்டானுங்க. ஆக்சுவலாக அவனை முடிச்சிருக்க வேண்டியது, அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். இங்கே அவ்வளோதான். மைக்கேலுக்கு செம்ம கோவம். அவர் கோவமா அவரை அடிக்கலான்ட்டு சொல்லி எந்திரிக்கிறாரு. ஸ்டீஃபன் தான், மிச்சான் உட்காரு, அடிச்சா அவன் செத்துருவான். அவன் என்ன எவ்வளோதான் பேசுகிறான்னு பார்த்துக்கலாம். எப்படியும் இதான் அவன் பேசுறதுக்கு கட்டசியாக இருக்கும். கட்டசியா அவன் ஆசைத்தீர பேசிக்கிட்டு மச்சான். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? கோளாறு. அதுதான் ஸ்டீஃபன் நானும் சொல்கிறேன். மரியாதையாக என்னை எப்போவே கொண்டுடுங்க. இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கடா. கண்டிப்பாக போட்டுருவேன். ஒன்று 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 உங்கள் 3 பேரையும் உங்கள் 3 பேரோட குடும்பத்து முன்னாடி குடும்பத்தோட சேர்த்து போட்டுருவேன். அப்புறம் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத ஜார்ஜ். செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். சின்ன உயிரோட விட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஓ அப்படி, சரிடா. நீ சொல்கிற மாதிரி அவன் உயிரோட விடுறேன். உன்னால் என்ன பிடுங்க முடியுங்கிறதையும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டீஃபனும் மைக்கேலும் முன்னாடி போகிறாங்க. இங்கே சார்ஜ் தான் அங்கே கீழே விழுந்து கிடக்கிறவரே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே சார்ஜும் போகிறாரு. ஆக்சுவலாக அந்த பர்சன் யாருன்னா இங்கே ஸ்டீஃபன் இவங்க 3 பேர் கூடயும் ஒரு சேர்ந்து கொலாபரேஷனில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பார்ட்னர் தான். ஆக்சுவலாக அவருக்கு நம்ம ஸ்டீஃபனோட அந்த பொசிஷன் மேலே ஒரு பிரியம்னே சொல்லிக்கலாம், ஒரு வெறி. ஆக்சுவலாக ஸ்டீஃபன் அந்த பிளேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அந்த பர்சனோட ஃபேமிலி தான் ஜென்ரேஷனாக அந்த பொசிஷனில் இருந்தது. ஸ்டீஃபன் வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஈஸியாக அந்த பிளேஸை அவருக்கு சொந்தமாக்கியிருப்பார். ஸோ அந்த கோவம் தான், அந்த கோவத்தில் தான் அப்படி பண்ணியிருப்பார். அந்த பர்சனோட பேர் பாபின். அவரும் இந்த சிட்டியில் ஒரு பெரிய வெல் செட்டில் ஃபேமிலி தான், ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன் தான். பட் ஸ்டில் இருந்தாலுமே அவருக்கு ஸ்டீஃபனோட அந்த பொசிஷன் ஒரு அப்சஷன். பிகாஸ் ஃபேமிலியாக இருந்த பொசிஷனை நேற்று வந்தவன் தூக்கிட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு கோவம் தான். ஸோ இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே பிஸ்னஸும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலுமே ஸ்டீஃபன் நார்மலாக இல்லை. இந்த பர்சன் சொன்னதோடு சரி, டேஸஸ் ஆகுது, டேஸஸ் வீக் ஆகுது, வீக்ஸ் மந்த் ஆகுது. பட் ஸ்டில் அவன் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அது ஒரு மாதிரி இங்கே ஸ்டீஃபனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே ஜார்ஜ் அண்ட் மைக்கேல் 2 பேருமே கேட்குறாங்க, டே எதுக்குடா அப்படி இருக்க, நார்மலாக இருந்து தொலையன். அவன் அப்போவே சொல்லி போய் 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவனா அதை ஏதோ உன்கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்காண்டா. நீ தான் தேவையில்லாமல் அவனை மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு டென்ஷனாக சுற்றிட்டுருக்க. இல்லை மைக்கேல், உன்ன மாதிரி என்னால் ஈஸியாக விட முடியல. அவன் பேசும்போது சும்மா பயத்தில் பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவன் கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சுது. அவங்கள மாதிரி என்னால் அந்த விஷயத்த ஈஸியாக எடுத்துக்க முடியல. அவன் அடிப்பட்ட பாம்பு மாதிரி எப்போ வேணாலும் திரும்பி வருவான். எல்லாத்துக்கும் நம்ம தான் தயாராக இருக்கணும். பாரு ஸ்டீஃபன், நீ ரொம்ப திங்க் பண்ணுற, அந்த மேலே ஒன்றும் கிடையாது, சரியா? அப்படியே வந்தாலும் என்ன, நம்மளை மீறி இங்கே எதுவும் பண்ணிட முடியாது. அப்படி மட்டும் நினைக்காத மைக்கேல். ஒரு நொடி போதும் ஒவ்வொருத்தர் லைஃப்பும் மாறுறதுக்கு. எப்போ எங்கேருந்து எப்படி வருவான்னு யாருக்குமே தெரியாது. வந்துட்டா எல்லாமே பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ணுறது தவிர உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அதான் நான் பயப்படுறேன். எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது.
அதுக்காக இப்படி அவனையே பத்தி நினைச்சிட்டு இருந்தீன்னா எல்லாம் சரியாயிடுமா? பார்த்துக்கலாம் விடுடா. என்னால விட முடியலடா, பயமா இருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி. ஷோ, சரி விடு, ஏதோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மைக்கேல் அண்ட் ஜார்ஜ் 2 பேருமே உங்க டேடிய கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து அவர் மைண்ட்குள்ள அந்த திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் அமைதியா இருக்கான், ஏன் எதுவும் செய்யல, என்ன பண்ண போறான், அது அந்த தாட் அப்படியே ரிப்பீட்டடா ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கதான் இங்க மைக்கேலும் ஜார்ஜும் ஒரு பிளான் பண்றாங்க. சரி வெளியில அவுட்டிங் டூர் மாதிரி போயிட்டு வரலாம், வெக்கேஷனல் ஹாலிடே மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரியே ஒரு ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்து வெளியில வந்து அது ஃபேமிலியா வெக்கேஷன் மாதிரி போறீங்க. போய் ஒரு 2 வீக்ஸ்க்கான பிளான் அது, வெக்கேஷனல் ஹாலிடே மாதிரி. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணுறீங்க, ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. உங்கள் டேடி உங்களுக்காக ஒரு ரெசார்ட்டே புக் பண்ணியிருப்பாரு 2 வீக்ஸ்க்கு. ஸோ அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நல்லா ஜாலியாக சுற்றி வரீங்க, பிடிச்ச இடத்துக்குலாம் போகிறீங்க, நிறைய சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைடு டீனாவை பார்த்தா யோன் தான் ரொம்ப பாவம். டீனா இவனை விடவே மாட்டேங்கிறா, பின்னாடியே சுத்திட்டு இருக்கா மாமா மாமான்னு சொல்லிட்டு. அவருக்கு டீனாவை, அதாவது யோனுக்கு டீனானா ரொம்ப பிடிக்கும். பட் அவர் கொஞ்சம் ஷை டைப்பு. இவன் வந்து இவ்வளோ ஓப்பனா இருக்கிறது வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து ஷையா இருக்கு. என்னடா வெளிப்படையா எல்லாமே பண்றது, கொஞ்சம் அவர் ரொமான்டிக்கா நடந்துக்கிறதுலாம் அவருக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து யோன் வந்து டீனாவை அவாய்ட் பண்றதா ட்ரை பண்றாரு. ஆனா இவ ட்ரை பண்ணா டீனா விட்டுருவாளா? அவ வந்து தொடர்ந்து அவள் ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த சைட் பார்த்தா நீங்களும் ஷிகாவும் வந்து நல்லாவே உங்களோட டேஸஸ் வந்து நல்லா ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து அப்ராட் போயிருப்பீங்க படிப்புக்காக. ஸோ அதனால சுத்தமாக உங்களால் பார்த்துக்கவே முடிஞ்சிருக்காது. அதுவும் சேட்டு, வீடியோ கால்ஸ் மட்டும்தான், அதுவும் எப்பயாச்சும் ரொம்ப ரேரு. இன்னும் ஷுகா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ரிப்ளை பண்ணுறது, கால் பிக் பண்ணுறது அது பண்ணவே மாட்டார். பிஸ்னஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் பிஸியாக இருந்துருவார். ஸோ அதனாலே உங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும் உங்களுக்கும் ஷிகாவுக்கும். ஸோ அவரும் எப்படியாச்சும் உங்களை சமாதானப்படுத்திடுவார். இப்போது அதே தான் இங்கேயும் வந்து உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இங்க உண்மையானே வெக்கேஷனல் ஹாலிடே வந்தது இல்ல செகண்ட் ஹனிமூன் வந்தது உங்க மாமாவும் உங்க டேடியும் தான். அவங்களோட ஜோடி கூட ரொம்ப ஹாப்பியா அவங்க தான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு தனியாவே. ஸோ இங்க உண்மைக்கே ஹாலிடேக்கு என்ஜாய் பண்ண வந்தது உங்க பேரண்ட்ஸ் தான். இங்க இந்த மாதிரி தான் டீனா டார்ச்சர் பண்றது தாங்காம யோன் வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, உங்க மம்மி டாடி இருக்காங்களா, உங்க ரூம்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சுப்பாரு. ஆக்சுவலா அது வந்து உங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது, யாரோ இருக்கிற ரூம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்துருவாரு. உள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த டைம் பார்த்து உங்க டேடி தான் உங்க மம்மிய பேக்கப் பண்ண மாதிரியே உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. யோ கைய வெடியா, யாராவது பார்த்தா அசிங்கமா போகும். இதுல என்னடி இருக்கு, ஏன் பண்ணாட்டி நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எவன் பார்த்து என்ன சொல்லுவான், ஐயோ மாமா அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஓரமா போய் இன்னும் நல்லா ஒளிஞ்சுக்கிறாரு. இங்க அவர் தான் எட்டி பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பேரம்பித்தியே எடுத்துடலாம். இந்த வயசுல போய் உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ஏன்டி என் பொண்டாட்டிக்கிட்ட நான் ரொமான்ஸ் பண்றேன், வேற ஏதாவது பொண்ணுகிட்ட போனாதான் தப்பு, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட பண்ணா தப்பு கிடையாது. ரொமான்ஸுக்கு ஏதுடி வயசு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல். அன்னைக்கு பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமா போச்சு, எல்லாரும் முன்னாடி வந்து முத்தம் கொடுக்குற. ஏன்டி உனக்கு தானே கொடுத்தேன், வேற யாருக்கு கொடுத்தேன்? அதெல்லாம் என் பொண்ணு இதை தப்பா நினைச்சுக்க மாட்டாடி, அவளுக்கு எல்லாமே தெரியும், அவளுக்கு எடுத்து வைக்கிறதே நீதான். பாவம் யோன் பிள்ளை, அவகிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பாட போறணும். ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி யோன் ஒழிஞ்சுக்கிட்டே சொல்றாரு. இங்க பாரு, நான் கோவத்துல திட்டத்துக்குள்ள கை எடுத்துட முடியாது. கையை எடுப்பா, யாராவது பார்த்தாங்கன்னா அசிங்கமா நினைப்பாங்க. இதுல என்னடி இருக்கு, இது யாரும் அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. இங்க பாரு, உங்க அண்ணன் எதுக்கு தெரியுமா நீங்க கூட்டிட்டு வந்தான்? எதுக்கு? நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்து ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு தான். ரிலாக்ஸ் பண்ணலாமா? இங்க பாரு, நீ பண்றதே சரியில்லை, நீ மேலே எட்டப்போ நான் ஏன்டி போகணும்? இங்க பாரு ஸ்டீஃபன்,
என்னோட புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுற? அதெல்லாம் அப்படிதான். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எட்டு போ. முடியாது. எட்டு போன்னு சொன்னேன். முடியாதுடி. நான் ஏன் போகணும்? அதுக்குள்ள எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. பார்த்தல லைசன்ஸு. நான் இந்த லைசன்ஸை வாங்கி 23 வருஷம் ஆகுது. ஸோ என்னை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. ஓ ஏ சார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னை தொட்டதே இல்லைல்ல? என்ன நீனா, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு. ஐயே, அதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஆமாம், குறைச்சலே இல்லை. கட்டவா? சும்மா இரியா, யாராவது வந்துட போகிறாங்க. இதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. இது நம்ம ரூமடி, லாக் போட்டாச்சு. என்ன சொல்கிற? வேணா சொன்ன கீழே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் தான் அவங்க மம்மியை கிஸ் பண்ணலான்ட்டு போகிறாரு. இவ்வளோன்னு ஒரு நேரம் யோன் தான் வாயில் கையை வச்சுட்டு பொறுமையாக சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ கிஸ் பண்ண போகிறாருல அவர், ஐயோ மாமா நிறுத்துங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. கத்துனதுமே உங்கள் அம்மா உங்கள் அப்பா பிடிச்சி தள்ளி விட்டு என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவரும் பொத்தன்னு போய் பக்கத்தில் விளையாடுறாரு. யோன், நீயா? ஆமாம் நான் தான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு. அது மாமா, உங்கள் பொண்ணு தான் சும்மா என்னை டார்ச்சர் பண்ணி பின்னாடி துரத்திட்டுருக்கா. அவளுக்கு பயந்து தான் நான் உங்கள் ரூமில் வந்து ஒழிஞ்சேன். ஆக்சுவலாக இது உங்கள் ரூம்னு எனக்கு தெரியாது, திறந்துருந்ததுன்னு உள்ளே வந்தேன். பார்த்தா சாரி மாமா, ஆனால் நான் எதுவும் பார்க்கல மாமா, சத்தியமாக நான் எதுவும் பார்க்கல. ஷூ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா தலையிலே கை வச்சுக்கிறாங்க. ஏண்டா? சாரி மாமா, நான் இப்போ போயிடுறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் எங்கே அவ்வளோதான். இப்போது நைட் டைம் ஆகுது, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டின்னர் தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போது யோங்கி தான் உங்கள் அப்பா கிட்ட, என்ன மாமா ஒரே ரொமான்ஸ் தான் போல, ஜாலியாக இருக்க வழியே. நீ பார்த்த நான் ஜாலியாக இருக்குது. அது சும்மா சொல்லாத மாமா, அதில் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதில் ஒன்றும் இல்லைடா, நடிக்காத. யார் இங்கே சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலையே. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதான் அவங்க அண்ணன் கெடுத்துட்டானே. ஏண்டா காலகாலத்தில் நீங்கள் போய் ரொமான்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, ஏன்டா நான் ரொமான்ஸ் பண்ணுறதை கெடுக்குறீங்க? மாமா, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு அப்பா மாதிரி பேசு. என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு மாமாடா. இந்த விஷயத்தில் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் பொண்ணு வேணுமா வேணாமா? வேணும், அப்போ நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி அவரும் இங்கே ஷிகாவும் தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்துக்கு மட்டும்தான் ஒரு கோல்டு பாஸாக இருப்பார். ஃபேமிலின்னு வந்துச்சுன்னா அவர் ஒரு குழந்தை மாதிரி எல்லா மெம்பர்ஸ் கூடயும் ரொம்பவே ஜாலியாக ஃபன்ஃபுல்லாக இருப்பார். அதனாலேயே உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஸ்டீஃபன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் யோங்கிக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி தான் அவங்களோட அந்த வெக்கேஷன் ஹாலிடேஸ் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ரொம்பவே ரொமான்டிக்காக ஸ்பெண்ட் ஆகுது. ஒரு வழியாக வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண வந்தாச்சு. இப்போது ஸ்டீஃபன் என்னதான் சகஜமாக பேசினாலும் அவரோட இன்னொரு மனசு இந்த பாபினை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. சாரிடா, என் வாய்ஸ் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக கேட்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போது டைம் 12:30 ஆகுது. இயர்லி மார்னிங் 12:30, நைட்டு 12:30 ஆகுது. ஆக்சுவலாக எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. எனக்கு தூக்கம் வரல. ஸோ அதனால தான் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் படுத்து பார்த்தேன், எனக்கு தூக்கம் வரல. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால தான் ஸ்லோவாக பேசுகிறேன். சத்தமாக பேசினா எல்லோரும் முடிச்சிடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ எப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள ஒன் டே உங்கள் மம்மி தான், என்னடி டேட் வருது ஞாபகம் இருக்குல்ல? என்ன டேட்டு? சின்ன மறந்துட்டிங்களா? பொண்ணுங்க இருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் மம்மி தான் உங்களை காமிக்கிறாங்க. நீங்களும் உங்கள் சிஸ்டரும் டிவி ரிமோட்டுக்கு தான் நாயா பேயா அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், என் வீட்லேயும் நடக்கும்.
அ இப்போது உங்கள் அப்பா தான். ஓ ஆமாம்ல, அதை மறந்தே போயிட்டேன். இன்னும் 1 வீக் தான் இருக்குல்ல. ஆமாம், சீக்கிரம் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா இல்லையா? நான் பண்ணிடுறேம்மா. சரி, அண்ணன்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆ சரிம்மா. அப்புறம் அப்புறம் என்ன, அ அது இந்த விஷயத்தோட சேர்த்து நம்ம பொண்ணோட மேரேஜ் பற்றியும் பேசலாம்ல? என்னம்மா சொல்கிற? அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன வயசாகுது? இப்போ எதுக்கு மேரேஜ்? ஹலோ மிஸ்டர் மாஃபியா, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணக்குள்ளே எனக்கு என்ன வயசு தெரியுமா? அட்லீஸ்ட் என்னை எப்படி கல்யாணம் பண்ணீங்களாது தெரியுமா? அதை பற்றி எதுக்குமா அப்படிலாம் பேசிக்கிட்டு? சரி விடு விடு, மேரேஜ் தானே, நான் உங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறேன். பேசிட்டு ஃபங்க்ஷனோட சேர்த்து இதையும் ரிவீல் பண்ணிடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அப்படியே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இப்போது நேராக அங்கே அவங்களோட ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அப்புறம் இந்த ஜார்ஜ்கிட்டேயும் மைக்கேல்கிட்டேயும் உங்கள் மம்மி பேசின அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு தான் போயிட்டுருக்கு. அது வேறு எதுவும் கிடையாது, உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான். அதுக்கான ஏற்பாடு தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியாமல் இது நடக்குது. ஸோ உங்களோட பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக உங்கள் மாமா, உங்கள் அப்பா, உங்கள் அத்தை, உங்கள் அம்மா அண்ட் யோன், உங்கள் சிஸ்டர், அப்புறம் ஜார்ஜ் எல்லாம் சொல்லி எல்லோரும் சர்ப்ரைஸ் விஷ் பண்ணிவிட்டு அண்ட் மார்னிங் ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியுது. ஸோ இப்போ பார்ட்டியில் தான் நீங்கள் 4 பேருமே ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கீங்க. இது ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃபேமிலியில் எப்போதுமே நடக்கிறது தான். உங்கள் பர்த்டேன்னு இல்லை, உங்கள் 4 பேரில் யாருக்கு பர்த்டேனாலும் 4 பேருமே ஒரே மாதிரி தான் காஸ்டியூம் போடுவீங்க. ஸோ ஒரே மாதிரினா ஒரே கலரில், ஓகே? நீங்கள் எதுவும் தப்பாக இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஒரே கலரில் தான் காஸ்டியூம் போடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும். ஸோ ஒன்றாவே கேக் கட் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் அப்பா தான் உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் உங்கள் சிஸ்டரும் உங்கள் அப்பாவை ஓடி போய் ஹக் பண்ணி உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவும் உங்களை ஹக் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இப்போது யோங்கியும் வந்து அகெயின் உங்களுக்கு பேக் சைடாக நின்று உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அப்பா 4 பேரையும் சேர்த்தபடியே ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்தது நீங்கள் உங்கள் மாமாவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அந்த இடமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸால் நிறைஞ்சிருக்கு. அந்த ஹாப்பினஸ் ஒரு 5 மினிட்ஸ் கூட நீடிச்சிருக்காது. அதுக்குள்ளே அந்த இடத்த யாரோ அன்னோன் பர்சன்ஸ் பெரிய ஃபோர்ஸோடு வந்து அந்த இடத்தையே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண எல்லாரையும் யார் என்னன்னு கூட பார்க்காம ஷூட் பண்ணுறாங்க. இருக்கமே இல்லாமல் பொண்ணுங்க, வயசானவங்க, குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இருக்கமே இல்லாமல் எல்லாரையும் ஷூட் பண்ணுறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ஷூட் சவுண்டாலே நிரம்பியிருக்கு. அந்த சவுண்ட் அப்படியே உங்கள் காதெல்லாம் கிழிக்குது. நீங்கள் உங்கள் காதை பொத்திக்கிட்டு உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இங்கே உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் உங்கள் அம்மா, அத்தை அண்ட் நீங்கள் சுகாயோன்னு சொல்லி எல்லாரையுமே ஒரு ரூமில் சேஃபாக இருக்க வச்சுட்டு உங்களுக்கு சேஃபாக ஜார்ஜை விட்டுட்டு அவங்க 2 பேருமே அதை ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வராங்க. பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும். இங்கே ஜார்ஜ் மைக்கேலும் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த ஃபைட்லேயே ஜார்ஜ் இல்லை, மைக்கேல் அண்ட் ஸ்டீஃபன் 2 பேருக்குமே பயங்கர அடி. ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு, பாடி ஃபுல்லாகவுமே அங்கங்கே கிராச்சஸ், அவ்வளோ அடி வாங்கியுமே அகைன் அவங்க எழுந்து சண்டை போடுறது, ஷூட் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு அந்த கலவரத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னதான் அவங்க 2 பேருமே ஓரளவுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஜார்ஜ் அண்ட் ஸ்டீஃபன் ஜார்ஜ் கிடையாது, மைக்கேல் அண்ட் ஸ்டீஃபன் 2 பேராலையுமே அந்த
பேலன்ஸ் இருக்கிறவங்கள இது ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு 4-5 பேர் வந்து அப்படியே பிடிச்சி நீல் டவுன் பண்ணபடி உட்கார வைக்கிறாங்க. அவங்களும் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டே ரொம்ப டயர்டாக அவங்க நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் ரொம்பவே மாஸாக என்ட்ரி கொடுக்குறாரு. அது வேறு யாருமே கிடையாது, இங்கே பாபின் தான். ஒரு மாதிரி ஒரு கையில் சிகரெட்டோட அதை ஸ்மோக் பண்ணிக்கிட்டே லிப்ஸில் ஒரு ஸ்மோக்கோட அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டுருக்காரு. வந்து மைக்கேல் அண்ட் ஸ்டீஃபன் 2 பேருக்கும் நடுவில் ஒரு சேர் போட்டிருக்கு. அந்த சேரில் கால் மேலே கால் போட்டு கிட்ட உட்கார்றாரு. இதை பார்த்ததுமே 2 பேருக்குமே பயங்கர கோவம். இங்க பாபின்னா, என்ன ஸ்டீஃபன் அப்படி பார்க்குற? எதிர்பார்த்துருப்பியே நீ என்ன? மைக்கேல் என்ன பார்க்குறானா, அவன் கண்டிப்பாக என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஆனால் நீ எதிர்பார்த்துருப்பியே, எதுக்கு அப்படி பார்க்குற? ஓ, எப்படி வருவேன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேல்ல? நான் தான் சொன்னனேடா, திரும்பி வந்தனா உன்னால் தாங்க முடியாதுன்னு. அநியாயமாக இப்படி என் கையில் சாவு போறிய ஸ்டீஃபன். ஒழுங்காக அந்த பதவியை கொடுத்துட்டு உயிரோட வாச்சும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இப்படி உன் பதவிக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த பேர், பொசிஷன், பதவி, உயிர், அதை விட அதிகமாக நேசிச்ச உன்னோட குடும்பம் எல்லாத்தையும் இழக்க போறியே. கேட்டும் போதே கொடுத்துருந்தனா உனக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்காதுல்ல ஸ்டீஃபன் அப்படின்னு சொன்னதுமே ஸ்டீஃபனுக்கு செம்ம கோவம் வருது. சேம் மைக்கேலுக்கும் தான். 2 பேருமே அவங்கள பிடிச்சிருந்த அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இப்போது ஸ்டீஃபன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போது மைக்கேலோட செஸ்ட்டில் ஒரு புல்லட் வந்து படுது. ஸ்டீஃபனுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அகைன் அண்ட் அகைன் மைக்கேலோட செஸ்ட்டில் அப்படியே புல்லட்ஸ் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே மைக்கேல் ஸ்டீஃபனை பார்த்தபடியே அப்படியே கீழே ஃபைண்டாகி விழுறாரு. இங்கே பாபி தான் ஒரு மாதிரி சிரிக்கிற பாபியை ஸ்டீஃபன் பார்க்குறாரு. டேய், என்னடா பண்ண என் மைக்கேலை? இங்கே பாரு, என் கையில் கன்னெல்லாம் இல்லை ஸ்டீஃபன். நான் ஒரு மச்சான எதுவுமே பண்ணலை. அப்போ என் மைக்கேலை சுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவரோட செஸ்ட்லையுமே ஒரு புல்லட் வந்து படுது. ஸ்டீஃபனோட ஐஸை அவரால் நம்ப முடியல. பார்த்தா அது ஜார்ஜ் தான். அவர் தான் கன்னு வச்சு மைக்கேல் அண்ட் ஸ்டீஃபன் 2 பேரையுமே ஷூட் பண்ணுறாரு. அது அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஜார்ஜ், நீயாடா மைக்கேலை சுட்ட அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் ஆனபடியே கேட்குறாரு. இங்கே ஜார்ஜோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து இங்கே பாபியோட பக்கத்தில் நிற்கிறாரு. இங்கே இவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸ்டீஃபனுக்கு இதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்டா அப்படி பண்ண? எதுக்கடா அப்படி பண்ண? ஏய், வெயிட் ஸ்டீஃபன், இதுக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆனனா அதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்தை என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்டீஃபன் தான் கேட்குறாரு. டேய் ஸ்டீஃபன், நான் உன் குடும்பத்தை எதுவுமே பண்ணலடா. ஓ உயிர் தோழன் ஜார்ஜ் தான் எல்லாம் பண்ணான், பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே ஸ்டீஃபனுக்கு ரொம்ப பயமாகுது. அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா இங்கே ஜோங்கி அண்ட் நீங்கள் உங்களோட சிஸ்டர், அப்புறம் உங்கள் அத்தை, உங்கள் அம்மான்னு சொல்லி எல்லாருமே ஃபைண்டான கண்டிஷனில் ஒரு கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததும் அவ்வளோதான், ஸ்டீஃபனோட ஹார்ட் மொத்தமாக அப்படியே ப்ரோக் ஆகிடுச்சு. இங்கே ஸ்டீஃபன் தான் நேராக
உங்ககிட்ட தான் ஓடி வராரு. நீ அம்மா, நீ அம்மா, அப்பா அப்பா பாருடா, நீ அம்மா, என்னடா இது, என்னடா இவ்வளோ ரத்தம், ஒரு சின்ன காயப்பட்டாலே தாங்க மாட்டேம்மா, நீ அம்மா, அப்பா பாருடா நீயா அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தா உங்கள் சிஸ்டர் தான். அவளுக்கு ஷோல்டரு நெக்கு கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய புல்லட் பட்டிருக்கும். அது ஃபுல்லாக அப்படியே ப்ளீட் ஆகிருக்கும். அது புல்லட் பட்ட மாதிரி இல்லை, ஃபுல்லாக ப்ளீடாக இருக்குது. அதை பார்த்ததுமே இவர், டினம்மா, டின்ன குட்டி, தங்கம் தங்கம், அப்பா பாருடா, உனக்கு என்னடா ஆச்சு, அப்பா அப்பா பாருடா, செல்லம் இங்கே பாருமா, அப்பா அப்பா உங்களை ஏமாத்திட்டல, அப்பா உங்களை காப்பாற்ற வரல, அம்மா இங்கே பாருமா. அப்படியே இங்கே அண்ணா உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. அது உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அப்படி ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அவரால் சுத்தமாக தாங்கவே முடியல. மீனாம்மா, மீனா பொண்டாட்டி பாரடி, என்ன உனக்கு தெரியல, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், சத்தியமா என்னால் இருக்க முடியாதுடி, ப்ளீஸ் கண்ணு தோண்டி பாரடி மீனா, மீனா அப்படின்ற மாதிரி டேப் பண்ணுறாரு. அங்கே யார்கிட்டையுமே சோலே இல்லை, எல்லாருமே அப்படியே ஃபெயிண்டாகி படுத்திருக்காங்க. இப்போது இங்கே ஸ்டீஃபன் தான். அவருக்கு ரொம்ப கோபம், அவரோட குடும்பத்தை, அவரோட நண்பனே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு ஸ்டீஃபன் தான் கையில் ஒரு கன் எடுத்து நேராக ஜார்ஜோட ஹெட்டை பாயிண்ட் பண்ண மாதிரி போகிறாரு. ட்ரிகர் அழுத்தலான்னு பார்க்குறாரு. அவரால் அழுத்த முடியல. பிகாஸ் ஜார்ஜ் அவரோட உயிர் நண்பன். அவரால் ஜார்ஜை கொல்ல முடியல. ஆனால் ஜார்ஜ் அடுத்த செகண்டே ஸ்டீஃபனோட ஹார்ட்டில் கண்டினியூஸாக பில்லட்டை இறக்குறாரு. அப்படியே ஸ்டீஃபன் ஜார்ஜை பார்த்தபடியே ஃபெயிண்டாகி அத்தே இடத்துல இறந்துடுறாரு. இங்கே அப்படியே அந்த இடத்த அப்படியே சுற்றி 2 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டே, இதுக்கப்புறம் இந்த மாஃபியாவுக்கு நம்ம தான் கிங் அப்படின்ற மாதிரி பாபி சொல்கிறாரு. 2 பேரும் ஐஃபை பண்ணிக்கிட்டே அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறாங்க. போகும்போதே அவங்களோட பாடி கார்ட்ஸ் கிட்ட இந்த இடத்த மொத்தமாக சிரித்து சாம்பலாக்கிடுங்க, இங்கேருந்து ஒரு சின்ன பொருள் கூட வெளியே போகக்கூடாது, ஓகே அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் தான் அந்த காட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணா யோன், டீனா அண்ட் யோங்கி 3 பேருமே நெஞ்சில் அவ்வளோ வலியோட வளையிற அந்த ஐஸில், அவ்வளோ டியர்ஸ் வலியிற அந்த ஐஸில் அவ்வளோ வெறியோட ஜார்ஜை பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ தானே உனக்கு தெரியும், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி யோன் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு யோங்கிக்கு முழிப்பு வந்திருக்கும். அவர் ஃபுல்லாலாம் இறந்துருக்க மாட்டார், லைட்டாக உயிர் இருக்கும். இவர் கண்ணு முழித்த உடனே உங்களை தான் வந்து எழுப்புறாரு. ஆனால் உங்ககிட்ட உயிர் இருக்குது, பட் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. பிகாஸ் பில்லட் உங்களோட தலையில் இறங்கியிருக்கும், ஃபுல்லாக இறங்கியிருக்காது, உங்களோட ஹெட்டோட சைடில் இறங்கியிருக்கும். ஸோ அந்த அதிர்ச்சியில் நீங்கள் ஃபெயிண்டாக இருப்பீங்க, பட் உங்ககிட்ட உயிர் இருக்குது, ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போது டீனாவை பார்த்தா அவள் மேலே ஒரு புல்லட் கூட பட்டிருக்காது, அவள் ஜஸ்ட் மயக்கத்தில் தான் இருந்திருப்பா. இப்போது அது தெரிஞ்சதும் யோங்கி தான் தண்ணி தெளித்து டீனாவை எழுப்புறாரு. அவளும் கண்ணு முடிச்சு பார்க்குறா. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஷோனை பார்த்தா ஷோனுக்கு பேக் சைட் ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு, ஏன்னா அவ்வளோ புல்லட் இறங்கியிருக்கும். அவர் ஃபேஸ்லேருந்து ஹெட்டுலேருந்து டோ வரைக்கும் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இங்கே யோங்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு இங்கே டீனா உங்களை தூக்கிக்கிறா, யோங்கி யோனை தூக்கிக்கிறாரு. இப்போது 2 பேரும் அந்த இடத்த விட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே வராங்க. அவங்க வெளியே வரவும் அந்த இடம்
அப்படியே வெடிச்சு செதறுது. இதை பார்த்ததுமே உங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாரிடா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வலி. அதோடையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்பவே சீக்ரெட்டாக உங்களுக்கும் யோனுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும். யோன் 6 மந்த் கழித்து தான் ஐஸே ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் 1.5 இயர்ஸ் கழித்து தான் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அது வரைக்கும் நீங்கள் கோமாவில் தான் இருந்திருப்பீங்க. யோன் கண்ணு முழிக்கும் போதே ஒரு வித கோவத்தோடு முழிச்சிருப்பாரு. ஸோ 3 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இடையில உங்களை ரொம்பவே சீக்ரெட்டாக வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஃபைனலி நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுற அந்த டேவும் வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கும்போது அவங்களும் உங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லி யோங்கியை மட்டும் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நான் யாருன்னு கேட்கக்குள்ள உங்களுக்கு நடந்த அந்த பேட் இன்சிடெண்ட்டும் ஞாபகம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் யோங்கி நீங்கள் ஒரு ஆஃபன்னு சொல்லி நமக்கு மேரேஜ் ஆக போகிற அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதில் தான் நீங்கள் கோமா போயிட்டீங்க, நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு பொய் சொல்லி தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஃபைனலி உங்களை மேரேஜும் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி உங்கள் மேரேஜை யோன் அண்ட் டீனா 2 பேருமே மறைஞ்சு நின்று பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களோட மேரேஜ் எப்படிலாம் நடக்கணும்னு எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. அது எதுவுமே இல்லைங்கும்போது அவ்வளோ கஷ்டம். இது எல்லாத்தையுமே யோன் தான் சொல்லி முடிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோபம். யோன் இங்கே அதாவது ஜார்ஜ் இருக்கார்ல, அவரை ஷூட் பண்ண அந்த இடத்துலையே ஃபுட்டை வச்சு ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. என்னடா பார்க்குற, வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா? என்னை பார்த்தா உனக்கு என்ன சப்ப மாதிரி தெரிஞ்சுதா? டே, அவனை கூட நம்பிடலாம், நான் ரொம்ப டேஞ்சர்டா. அமைதியாக இருக்கா, என்ன பண்ணிடுவான்னு நினச்சல நீனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவனை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் தான். இங்கே காட்ஸும் போய் ஒரு போசனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதாவது இங்கே 4 பேரையுமே ஷூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஜார்ஜ் காட்ஸை சொல்லி இழுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பர்சன் யாருன்னே தெரியல. ஃபேஸு அந்தளவுக்கு செதிஞ்சிருக்கு, உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு. உடம்பு ஃபுல்லாக பிளட்டுங்கிறத விட பிளட்டில் தான் உடம்பு இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சொட்ட சொட்ட அந்த பர்சனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இங்கே ஜார்ஜ் தான் வழியிலே, யார் இவன், இவனதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னீங்க, என்ன இவன் யாருன்னு தெரியலையா? நல்லா பாருங்க மிஸ்டர் ஜார்ஜ், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல? இல்லை, எனக்கு தெரியல. யார் இவன்? உங்களோட பார்ட்னர் பாபின் தெரியல? பாபின்? ஆ, பாபின் தான். என்னடா நினச்ச? கண்ணு முன்னாடி குடும்பம் மொத்தத்தையும் ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டல நீனு, என்ன சும்மா விட்டுருவேண்ணா நான் அப்படின்ற மாதிரி சொல்லியே இங்கே யோன் தான் ஜார்ஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொன்னதை கேட்டும் பயந்து போய் ஜார்ஜ் ஃபாஸ்ட்டாக இங்கே பாபின் கிட்ட போய் அவர் மேலே தட்டி அவரை எழுப்புறாரு. ரொம்ப எழுப்பாத, அவள் செத்து 4 மணி நேரம் ஆச்சு. என்ன நான் இருக்கிற பெருக்கி அவனை அவ்வளோ நேரம் உன்னோட வச்சிருந்தது பெரிய விஷயம். நீயும் சாக தான் போற. உன்னை உயிரோட விடுற அளவுக்கு என் அப்பனுங்க மாதிரியும் என் மாமா மாதிரியும் நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. இவன் கூட உன்னை விட்டுருவான், ஆனால் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோன் தான் ஜார்ஜை அதாவது ஒரு கையில் தூக்கிட்டாரு. தூக்கி இந்த
செல்ஃபிஷ். சீட்டு தானே வேணும் வேணும் தானே தெரியும். சுருக்கமே இல்லாமல் கொண்டு வச்சுக்கோ, இந்தா உனக்கு தான் இந்த சீட்டு அப்படின்னு சொல்லி அந்த சேரில் ஜார்ஜை உட்கார வச்சு கால்லேருந்து ஹெட்டு வரைக்கும் ஒரு புல்லட்டும் பொறுமையாக இறக்கிட்டு இருக்காரு. புல்லட் தீர தீர காட்ஸ் கிட்ட ஒரு புல்லட்டாக வாங்கி ஒன்று ஒன்று இறக்கிட்டு இருக்காரு. வலி தாங்கவே முடியல, கத்துறாரு. ஃபைனலாக ஹெட்டில் ஒரு புல்லட்டை ஷூட் பண்ணுறாரு. ஜார்ஜ் அங்கேயே இறந்துடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஜோஜோனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் மட்டும்தான் வரல, அந்த அளவுக்கு 5 days பார்த்துட்ருக்காரு. ஜோஜோன் மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே தான். இப்போது யோன் தான் அவரே அவர் காம் பண்ணிக்கிட்டு, என்ன பார்க்குறீங்க, அவன் என் தம்பி, இதுக்கு மேலே அவன்கிட்ட எவனாவது பிரச்சனை பண்ணிங்க பார்த்தீங்களே இதான் நடக்கும். அவனை மாதிரி நான் பார்த்துக்கலான்னு விட்டுற மாட்டேன், போட்டுட்டு தான் பார்ப்பேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். யோன் போது விட்றா, என்னால் விட முடியலடா. எப்படி வாழ வேண்டியவங்க நம்ம, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். நடந்ததே பேசிட்டு இருந்தா இதுவும் மாற போறதில்ல. விட்றா, இதுக்கப்புறம் இருக்க லைஃபை ஹாப்பியாக வச்சு வாழலாம். சரி மாமா, அக்கா பார்க்க போகலாம். போகலாம் டீனா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரீங்க, போயிட்டுருக்காங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் லினன் தான். இங்கே லினனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே சுகா ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்காரு. சுகா பின்னாடியே யோன் டீனா 2 பேரும் வராங்க. இங்கே லினன் தான், நில்லுங்க, எங்கே வரீங்க? உயிரே போனாலும் சரி மேடம் உங்களை பார்க்க விட மாட்டேன். எங்கள் மேடமே ஷூட் பண்ணவர் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி யோனை பிடிச்சி தான் கத்திட்டு இருக்காரு. இங்கே சுகா தான் ஒரு மாதிரி லினனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே நிற்கிறாரு. என்ன பார்க்குறீங்க, நீங்கள் வேணால் பெரிய மாஃபியாவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எங்கள் பாஸ் தான் பாஸ். அவர் நினச்சாருன்னா உங்களாம் அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. இங்கே யோன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, யாரா இவன், எங்கேருந்து பிடிச்ச? என் பேர் லெனன், என்னோட பிஏ தானா? ரொம்ப விசுவாசமான ஆள். என்ன அண்ணனா? உனக்கு மேட்ரு தெரியாதுல்ல? ஆமாம், அவன் என் அண்ணன் தான். அண்ணனா? அப்போ இந்த பொண்ணு? அது அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. என்ன சொல்லணும்னா எனக்கு அண்ணி மாதிரி, ஆனால் நான் அண்ணிலாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது யோங்கி சுகா சொல்கிறாரு. பாஸ், உனக்கிட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சத்தியமாக நினைக்க மாட்டேன், சொல்லு. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. என்ன, இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கா? இந்த லினன் தான் இங்கே சுகாவை பார்த்து, பாஸ், இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கேன், ஒரு நாள் கூட என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை லினன், இது என்னோட ப்ராப்ளம். தேவையில்லாமல் இதுக்குள்ளே உன்னை இழுத்து விட வேணான்னு நினச்சேன், அவ்வளோதான். நீ எப்படி இருக்கா? மேடம் நல்லா இருக்காங்க சார். மேடம்க்கு ஒன்றும் இல்லை, அவங்க அந்த சத்தம் கேட்டு தான் மயங்கிட்டாங்க, மற்றபடி அவங்க மேலே புல்லட்லாம் எதுவும் படலை சார், அது எங்களுக்கே தெரியும். ஓ நல்லா இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே யோனை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ போய் பார்த்தா இங்கே டாக்டர் தான். மிஸ்டர் சுகா, என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்ன டாக்டர், என்னாச்சு? அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அதில் அவங்க கூட புதுசாக ஒரு உயிர் சேரப்போகுது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2 months 1 week ஆகுது. டாக்டர், என்ன சொல்கிறீங்க?
ஆமாம். நீயா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம். அவங்க அந்த அதிர்ச்சியில் தான் மயங்கிட்டாங்க. இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் போயிடுறாங்க. இங்கே சுகா அண்ட் 3 பேருக்குமே செம்ம ஹாப்பி. 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா யோங்கியை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் யோங்கியை ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணுறீங்க. நீயா உனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா, நீ நல்லா இருக்கலடி? நான் நல்லா இருக்கேன் சுகா. உனக்கு தான் கேட்டெல்லாம் வருது. ஆக்சுவலி ஒன்றும் இல்லடி, நான் நல்லா இருக்கேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, நான் அப்பா பார்க்க போகிறேன். ஆமாம், சொல்லாம கிட்ட மறைச்சிட்டல நீனு. இல்லை சுகா, சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. சரி, நடந்ததெல்லாம் வெட்டு. இனிமே நான் என் குழந்தை இப்போ ஹாப்பியாக ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ உங்கள் ஃபேமிலியில் நாங்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். இங்கே எட்டி பார்த்தா இங்கே டீனா தான். இந்த பொண்ணு என்னை ஷூட் பண்ணவர் கூட இருந்த பொண்ணு தானே? இல்லை, இது அந்த பொண்ணு இல்லை, அது வேறு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா அஜசல் சுகா மாதிரி. சுகா, அது அவர் யாரு? ஒன்ன மாதிரியே இருக்காரு. அது என் அண்ணன் தான். உனக்கு தான் அண்ணனே கிடையாது. அப்புறம் இவர் யாரு? ஆக்சுவலி சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டான், இப்போ தான் கிடைச்சான். அப்போ நீங்கள் ட்வின்ஸா? ஆமாம். அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அப்போ அவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? பண்ணி வைக்க யாரும் இல்லை, நம்ம வேணால் பண்ணி வைக்கலாமா? தாராளமாக பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் அடுத்தது யோன் டீனாவுக்கு மேரேஜ் ஆகுது. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டியூரேஷன் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்களும் சுகா அண்ட் உங்கள் பேபி நீங்கள் 3 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே யோன் டீனா அப்புறம் அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. யோன் தான் வந்து மாஃபியா பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது. சுகா வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு இந்த மாஃபியாவிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ யோன் அதனால் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி தான் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுவே ஒரு ஹாப்பி என்டிங். ஓகே, இதோட இந்த ஸ்டோரியை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வேறு ஒரு ஒன் ஷாட் எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. Keep on smiling. Bye, yummies. Annyeong.